ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நான் புதுசாக ஒரு vlog மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே நேத்ராவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. அதனால் சரி காலையிலே டிஃபன் எல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்து நம்ம போட வேண்டிய பஃப் எல்லாமே முடிச்சுட்டு ஆட்டோ ஒன்று புக் பண்ணி தான் கிளம்பணும். கிளம்பிட்டு நேத்ராவோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணோன்றது தான் இந்த விலாகை எடுத்திருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, இன்னும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் எடுத்ததால் எனக்கு எப்படி எடுக்கணும் என்ன ஏதுன்னு சரியாக தெரியல. தப்பாக இருந்தால் மன்னிச்சு. ஸ்கூலுக்கு வந்தாச்சு, வந்து போயிட்டுருக்கோம். ஸ்கூல்லலாம் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் சும்மா அப்படியே நடந்த மாதிரி மட்டும் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேத்ரா நெக்ஸ்ட் இயர் ப்ரமோட்லாம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி என்னென்னு தெரியல. சாக்லேட்ஸ் ரிப்போர்ட் கார்டு வாங்கியாச்சு நேத்ராவுக்கு. அப்புறம் அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பெரிய பலா மரம் ஒன்று இருக்குது. நேத்ரா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்ததுலேருந்தே அந்த மரத்தில் எப்பயுமே நிறைய காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி கிட்டவே கையால் தொடுற அளவுக்கு பிஞ்சுலாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ரிட்டன் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். இங்கே கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஆட்டோவில் வந்திருந்தாங்க. நான் அவங்கள வீடியோலாம் காமிக்கலை. எல்லோரும் ஒரே ஆட்டோவிலே வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பழ ஜூஸ் தான் போட்டு குடித்தோம். சூப்பராக இருந்தது. அந்த ஒரு பழம் மட்டும் தான் நம்மளால் குடிக்க முடியுது. அதனால் அந்த ஒரு ஜூஸை போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு மதியம் எதுவும் லஞ்ச் எதுவும் பெருசாக செய்யலை. அதனால் தோசை ஊற்றி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் பாத்திரம்லாம் நிறையா கடந்தது. இன்றைக்கி சமைக்கலனா கூட அவ்வளோ பாத்திரம் வந்து சேருது. எங்கே தான் வந்து சேருதோ தெரியல. பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. டீ போட்டு குடித்தோம். அதை வீடியோ எடுக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. சரி இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்றதால செய்யாமலே இருந்தோம். சரி இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஒரு பணியாரம் நல்லா திருப்பிட்டோம். அடுத்த பணியாரம் திருப்பவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பணியார சட்டியே திருப்பிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி காமெடியாக இருந்தது. அதோட செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு போட வேண்டிய மாத்திரையெல்லாம் போட்டோம். எங்கள் வீட்டில் அவர் வந்து நைட்டு லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க வந்தோடனே அவங்களுக்கு பணியாரம்லாம் பிடிக்காது. அதனால் அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எப்பயுமே நைட்டில் கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போவோம். இன்றைக்கி இதோட விலாக் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ. அடுத்து ஒரு விலாக் இருக்குது. அது என்னென்னா நேத்ராவோட பர்த்டே விலாக். அதில் பார்க்கலாம். பாய்.